அரசாங்கத்தின் டய கர்ஜய 2.0 ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் சுமார் 9 மில்லியன் ரிங்கெட் போலி கோரிக்கைகளை சமர்ப்பித்ததாக 73 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 48 ஆண்களும் 25 பெண்களும் அடங்குவர். இவர்கள் முகவர்கள் மற்றும் நிறுவன உரிமையாளர்கள் என SPRM வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாண்டு மற்றும் கடந்த 2024-2025 ஆண்டுகளில் இந்த மோசடிகள் நடந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாடு தழுவிய அளவில் 90 நிறுவனங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையை அடுத்து 25 நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் குறித்து 2009 ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதன் தலைமை ஆணையர் அப்துல் ஹலீம் அமான் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.